கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐசிசி T20 கிரிக்கெட் போட்டிகளில் நம்ம லீக் ஸ்டேஜில் மொத்தம் 75% வெற்றி வாய்ப்பை இதுவரைக்கும் தக்க வச்சுருக்கோங்கிறத சொல்லிவிட்டு சூப்பர் 8க்குள்ளே போயிடுவோம். சூப்பர் 8இன் 6வது போட்டி குரூப் 2 போட்டி வெஸ்ட் இண்டீஸுக்கும் USA-வுக்கும் இடையில் நடக்கிறது. போட்டிகளை நடத்தக்கூடிய 2 அணிகள் மோதுகிறது. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் மைதானத்தில் இருக்கிறது வெஸ்ட் இண்டீஸுக்கு பலம் இருந்த போதிலும் அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு மொனக் பட்டேல், ஆண்ட்ரீஸ் கவுஸு, ஆரோன் ஜோன்ஸு, கோரி ஆண்டர்சன், மிலன் குமார், அடுத்து ஹர்மீத் சிங்கு, சௌரப் நெட்ரவால்கர் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தளவுக்கு ஜான்சன் சார்லஸு, நிக்கோலஸ் பூரன், ரோமன் பவல், சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு, அகில் ஹுசைன், குடகேஸ் மோட்டி, ஆண்ட்ரே ரசல் இவங்கெல்லாம் தங்களுடைய பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங்னால் சிறப்பாக செயல்பட்டு அந்த அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வாங்கன்றது தெளிவாகிறது. என்னதான் இருந்தாலும் அமெரிக்க அணி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது. ஏன்னா ஏதாவது ஒரு அப்செட்டை நிகழ்த்துவாங்களா அப்படின்னு கேள்வி வந்தது. அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு உதயாதிபதி மால் பார்த்திங்கன்னா நீச்சம் பெறுகிறார். நீச்சம் பெற்று வெஸ்ட் இண்டீஸ் தலை மேலே உட்கார்றது வெஸ்ட் இண்டீஸ்க்கு பெருசாக பாதிப்பு இல்லை, ஆனால் அமெரிக்காவுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லுது. அதே போல் வெஸ்ட் இண்டீஸுடைய அதிபதி பொன் தன்னை நோக்கி வருவது வெஸ்ட் இண்டீஸுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு அமெரிக்காவுடைய லாபாதிபதி மதி அமெரிக்காவை நோக்கி வருது. ஆனால் மதி வலுவாக இருக்காரான்னா நீச்சமாகி வர்றார். அப்போ வெற்றி குறைபாட்டோடு வருவது அமெரிக்காவுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை. ஆனால் வெஸ்ட் இண்டீஸுடைய லாபாதிபதி மந்தன் பார்த்திங்கன்னா தன் வீட்டுக்கு 12 மறைகிறாரு. அதனால் போட்டி கடுமையானதாக தான் இருக்கும், 2 பேர்த்துக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு. ஆனால் மந்தன் சம வீட்டில் இருக்கார். ஆனால் இவங்களுடைய வெற்றி ஸ்தானாதிபதி மதி நீச்சமாகிறார் அமெரிக்காவுக்கு. ஸோ விரையாதிபதி வேறு நல்ல வலுவாக இருக்கார். கதிர் அமெரிக்காவுடைய விரையாதிபதி வலுவாக இருக்கார். ஸோ இந்த காரணத்தினால இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற்று அடுத்த லெவலுக்கு முன்னேறுவாங்கன்னு தெரிகிறது. அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.